ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் சாந்தி குமரன். இன்றைய நிகழ்ச்சி என்னென்னு பார்க்கலாமா? அதாவதுங்க, மனுஷனுக்கு ஒரு 6 குணம் இருக்குது. அதாவது பேராசை, சினம், கோபம், அப்புறமா கடும் பற்று, ஒரு பொருள் மேலே ஒரு விஷயத்து மேலே ரொம்ப பற்று வைக்கிறது. அடுத்தது என்னென்னா உயர்வு தாழ்வு மனப்பான்மை, நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு. அப்புறமா அடுத்தவர் மனைவி மீது, அதாவது அடுத்தவர் மனைவிகள் அந்த மாதிரி இருக்கிற முறையற்ற பால் கவர்ச்சி, அவங்க மேலெல்லாம் ஆசை வைக்கிறது. அது அடுத்ததாக வஞ்சம், மனசுக்குள்ளேயே வஞ்சம் வச்சு பழி வாங்கிறது. இந்த 6 தீய குணங்கள் மனுஷங்கிட்ட இருக்குதுங்க. ஒவ்வொரு மனுஷங்கிட்டேயும் இருக்குது. இந்த 6 தீய குணங்களே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டாலே போகிறோம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா வித கஷ்டமும் ஒன்றுமே இல்லாமல் தீர்ந்து போயிடும். சரிங்களா? அதுக்கு தான் ஒரு கதையின் மூலமாக நான் விளக்கம் தரலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பேராசை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு ஊரில் ஒரு கோனார் இருந்தார். கோனார்னால் உங்களுக்கே தெரியும், பால் கறந்து விற்கிறவர். அவர்கிட்ட ஒரு 3 மாடு இருந்தது. அந்த வட்டாரம் ஃபுல்லாக அவர் தான் பால் கறந்து எல்லாருக்குமே ஊற்றுவார். எல்லாருமே அவர்கிட்ட தான் வாங்குவாங்க. நல்லா இருக்கும், பாலும் சூப்பராக திக்காக இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்தது. கொஞ்சம் நாள் ஆச்சு. இவர் யோசிக்கிறாரு, நம்மக்கிட்ட 3 மாடு இருக்குது. இன்னும் அடுத்த வருஷத்துக்குள்ளே, இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த 3 மாடை 6 மாடாக 9 மாடாக ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் சாதாரணமாக இருந்தவருக்கு கொஞ்சம் ஆசையிலேருந்து பேராசை குணம் வந்தது. பேராசை குணம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணார்? பாலில் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறார். 1 லிட்டர் பாலுன்னா 1.5 லிட்டர், 1/2 லிட்டர் தண்ணி. இந்த மாதிரி, அதாவது பாலில் தண்ணி இருக்கா, தண்ணியில் பால் இருக்கான்ற கதை தான். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விற்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் வேறு வழி இல்லை. ஆனால் எல்லோரும் கேட்குறாங்க, என்னப்பா நல்லா தானே நீ திக்காக இருக்குமே, பால் நல்லா இருக்குமே, இப்போ என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவர் பேர் பாண்டி. ஏன் பாண்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் நாளாக என் மாடு இப்படி தான் பால் கறக்குது அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. சொல்லி இப்படியே விற்கிறார். அவருக்கு நிறைய பணம் சேருது. ஏன்னா அதிக அளவில் தண்ணி கலக்கிறதுனால அதிக அளவு கெப்பாசிட்டி வரும்ல பால். அது இன்னும் அடுத்த வட்டாரத்தில் எல்லா இடத்துலையும் அடுத்த பகுதியிலெல்லாம் போய் விற்று அவர் அந்த காசாக்குறாரு. நிறைய பணம் சேர்ந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு? அந்த நிறைய பணத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தையில் 1 வருஷம் கழித்து சந்தை போடுவாங்கள்ல, அங்கே மாடு ஆடெல்லாம் விற்பாங்க. அதில் போய் இன்னும் இப்போ நம்மக்கிட்ட எத்தனை மாடு இருக்குது? ஒரு 4 மாடோ என்னமோ இருக்குது. நம்ம இன்னும் அதை ரெட்டிப்பாக்கலாம், வாங்கிட்டு இன்னும் ஒரு 4 மாடு வாங்கிட்டு வரலான்ட்டு அந்த காலத்தில் அந்த காசெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு மூட்டை மாதிரி ஒரு துணியில் கட்டி தானே எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போயிட்டு கட்டு சாப்பாடு எல்லாம் கட்டி கொடுக்குறாங்க அவங்க வீட்டில், அவங்க மனைவி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த காலத்துலலாம் கால்நடையாக தானே போவாங்க. அப்படி கால்நடையாக போயிட்டு இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டார், ரொம்ப தூரம் போயிட்டார். அவருக்கு பசி தாகம் எடுக்குது. உடனே ஒரு இடத்துல உட்காந்து அந்த கட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு அந்த மர நிழல் நல்லா ஜிலுன்னு காற்று அடித்தோன்னே ஒரு தூக்கம் போடலான்னு படுத்துடுறாரு. அவர் கொண்டு வந்த அந்த காசு மூட்டையும் அந்த பக்கத்தில் வச்சுட்டு படுத்துடுறாரு. படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்க காசு மூட்டையை காணும். இவருக்கு பயம் வந்துடுது. ஐயோ என்ன ஆச்சு? இங்கே தான் நான் வச்சேன் அந்த காசை, நான் போய் மாடு வாங்க வேண்டிய காசு அப்படின்ட்டு அண்ணாந்து பார்க்குறாரு. ஒரு குரங்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுது? அதை பிரித்து கையில் வச்சுக்கிட்டு இப்படி கடிக்குது, தூக்கி தண்ணியில் போடுது. பக்கத்துலேயே ஆற்று பக்கத்துலேயே தானே மரம், அது பக்கத்தில் தானே ஒரு படுத்துட்ருக்காரு. கடிக்குது, தண்ணியில் போடுது. அது என்ன நினச்சிக்கிச்சு? ஏதோ ஒரு இதில் மூட்டையில் சாப்பாடு இருக்கும், அதை சாப்பிட்லான்ட்டு எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்குது. ஒரு காசையும் எடுத்து கடிக்குது, தண்ணியில் போடுது. காசை கடிக்குது, தண்ணியில் போடுது. தூக்கி போடுது. இவரு வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறாரு. ஐயோ என் காசு போதே, கஷ்டப்பட்டு சம்பாரித்த காசு போதே அப்படின்ட்டு. இதே மாதிரி அதுவும் ட்ரை பண்ணிவிட்டு அந்த மூட்டையில் இருக்கிற ஒரு பாதி காசை கடிச்சு அதை ஒன்றும் சாப்பிட்றதுக்கு அது ஏதோ இல்லப்பில் இருக்குன்ட்டு அதை தூக்கி போட்டுட்டு மீதியை கீழே போட்டுட்டு போயிடுது. உடனே இவர் என்ன பண்ணிடுறாரு? எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து பார்க்குறாரு. அவர் கொண்டு வந்த காசில் பாதிக்கு பாதி காசு இல்லை. அப்புறம் எப்படி போய் மாடு வாங்குவார்? திரும்பிடுறாரு வீட்டுக்கு. அப்போ அவங்க மனைவி கிட்ட சொல்கிறாரு, இது மாதிரி போயிடுச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க, உங்களுக்கு சேர வேண்டிய காசு தான் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுதான் உங்களுக்கு சேர வேண்டிய காசு அப்படின்னு. என்னடி நீ சொல்கிற? ஏன் இப்படிலாம் சொல்கிற? ஆமாங்க, முதல்ல நியாயமாக பண்ணிகிட்டு இருந்தீங்க, எல்லாருக்கும் நல்லபடியாக பால் ஊற்றிட்டு இருந்தீங்க. அப்புறம் பேராசை வந்துடுச்சு. உங்களுக்கு ஆசை பேராசையாக மாறுச்சு. அந்த பேராசையில் என்ன பண்ணீங்க? தண்ணி கலக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த தண்ணியில் கலந்து நீங்கள் விற்ற காசு தண்ணியிலே போயிடுச்சு. அவ்வளோதான். ஏதோ ஒரு ரூபத்தில் தண்ணியிலே போயிடுச்சு. அதுக்கு தான் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டதுனால வந்த விளைவு தான் இதுதான் உங்களுக்கு சரியான தண்டனை. இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவர் நினச்சி பார்க்குறாரு, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம், நம்ம பண்ணத்துக்கு ஏற்ற தண்டனை கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம கதையிலேருந்து என்ன கருத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க சொல்லுங்கள்? நம்ம எதுக்குமே ஆசைப்படலாம். மனுஷனுக்கு ஆசை இருக்கணும், இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஆனால் பேராசை இருக்கக்கூடாது. பேராசை பெருநஷ்டம்.
அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் பேச வேண்டிய கருத்தை முடிச்சுக்கிறேன். இதோட நாளைக்கு ஒரு விஷயத்தோடு உங்களை பார்க்குறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.